لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. قد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. மண்ணையும் விண்ணையும் படைத்து மாநிலத்தை வாழ வைக்கும் மாபெரும் இறைவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்தியத்தை நிலைநாட்ட வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள், கியாம நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் அந்த வழியை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருள் என்னென்னும் உண்டாகும். புனிதமிகு ஜும்மாக்கிழமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மாளிகைக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏவியவற்றை நமது வாழ்க்கையில் எடுத்தும் அவன் விளக்கியவற்றை சம்பூர்ணமாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எமது ஹுத்பா பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், கற்றதை கொண்டு அமல் செய்தல் என்பதுதான் தலைப்பாகும். அந்த அடிப்படையில் மார்க்க அறிவை கற்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் முக்கிய கடமையாக இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து தெரிந்து கொள்ள முடியும். ஹலால் ஹராம் இவைகளை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அவைகள் அனைத்தையும் தாண்டி எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை சரியாக விளங்கிக் கொள்வதற்கு மார்க்க அறிவு அத்தியாவசியமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பயனுள்ள கல்வி என்று இருக்கிறது. அதனை நாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று உலக கல்வி, இன்னொன்று மார்க்க கல்வி. இரண்டும் பயனுள்ளதுதான். ஆனால் மௌத்துக்கு பின்னால் எங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அடிப்படை கல்வி மார்க்க கல்வி என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே கட்டாயம் ஒரு முஸ்லிம் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு மார்க்க அறிவுதான் முக்கியம் என்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு தெரியும், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு அந்த மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுகின்ற பொழுது அதனை எதிர்த்த பலர் இருந்தார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்றுதான் அவர்களுக்கு சொல்லப்படும். உண்மையிலே அவர்கள் உலக கல்வியில் அறியாதவர்களாக அறிவியலர்களாக இருந்தார்களா என்று கேட்டால் இல்லை. அவர்கள் பெரும் புலவர்களாக, கவிஞர்களாக, அரபிலே நல்ல பாண்டித்யம் பெற்றவர்களாக இருந்தார்கள். அதனால் தான் குர்ஆன் கூட மிகவும் ஃபுஸ்ஹாவான மொழியிலே குர்ஆன் இறங்கி இருக்கிறது. அப்படி இருந்தும் அவர்களுக்கு அறியாமை காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. காரணம், அவர்கள் மார்க்கத்தில் மார்க்க அறிவில் அவர்கள் அறியாதவர்களாக இருந்தார்கள். எனவே இந்த மார்க்க
கல்வியை கற்பதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அவன் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எங்களை உயர்த்துகிறார். அல்லாஹ் சொல்லுகின்றான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். உங்களில் விசுவாசம் கொண்டவர்களின் அந்தஸ்தையும் அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர்களின் அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று அல்லாஹ் திருமறையிலே சூரத்துல் முஜாதலா 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த இடத்திலே விசுவாசம் கொண்டவர்களின் அந்தஸ்து என்று சொல்லுகின்ற பொழுது இல்மும் அமலும் இருக்க வேண்டும். இரண்டும் இருந்தால்தான் அந்த உயர்வு கிடைக்கும். அறிவுக்கு மாத்திரம் கிடைக்காது. ஏன்? உங்களில் விசுவாசம் கொண்டவர்களின் அந்தஸ்து என்று சொன்னால், விசுவாசம் என்பது வாயால் மொழிந்து உள்ளத்தால் உறுதி கொண்டு உடல் உறுப்புகளால் அமல் செய்வது. எனவே இல்மும் அமலும் சேர்ந்து இருந்தால்தான் அந்த உயர்வு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லுகின்றார். அதே போன்று மார்க்க அறிவை கற்றவர் மார்க்க அறிவை கற்காதவரும் எப்படி இரண்டு பேரும் சமநிலையில் இருக்கின்றார்களா என்று பார்த்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஜுமர் 9வது வசனத்திலே சொல்லுகின்றார், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் படித்தவர்களும் படிக்காதவர்களும் சமமாகுவார்களா என்று நபியை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு பதில் சொல்லவில்லை. ஆம் இல்லை என்று என்ன செய்யவில்லை, பதில் சொல்லவில்லை. அப்படி என்று சொன்னால் சமமாக மாட்டார்கள் என்பதை எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்றார்கள். அதனால்தான் நாம் பார்க்கின்றோம், மிருகங்களில் கூட அதில் கூட நாய் இருக்கிறது. படிக்காத நாயை விட படித்த நாய் அந்தஸ்து கூடியது. நாயில படிக்காத நாயை விட படித்த நாய்க்கு மதிப்பு அந்தஸ்து இருக்கிறது. ஏன்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வேட்டைக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய நாய் வேட்டையாடி கொண்டு வரக்கூடிய அந்த பிராணியை அறுத்து சாப்பிடுவது ஆகும். ஆனா வீட்டுல சும்மா அங்க சுத்தி திரியக்கூடிய ஒரு நாய் ஏதாவது ஒரு பிராணியை பிடித்து கொண்டு வந்தால் அது எங்களுக்கு சாப்பிட முடியாது. அப்ப இங்க என்ன, அந்த படித்த நாய்க்கு அந்தஸ்து இருக்கிறது, படிக்காத நாய்க்கு அந்தஸ்து இல்லை என்பதையும் அந்த ஹதீஸ் அந்த செய்தி புகாரிலே வருகிறது. எனவே கட்டாயம் நாங்கள் மார்க்க அறிவை படிப்பதில் முயற்சி செய்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதனை கற்றால் கற்று அமல் செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களை உயர்த்துவான். இந்த உலகத்தில் உயர்த்தலாம், உயர்த்தாமல் இருக்கலாம். எங்களுடைய நோக்கம் என்ன? மறுமை நாள். நிச்சயமாக அல்லாஹ் எங்களை மறுமை நாளில் உயர்த்துவான். எனவே அறிவுடையவர்களுக்கு தான் அந்தஸ்து இருக்கிறது என்பதை சூரத்துல் பக்ரா 247வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் ஒரு நபி ஒன்று வந்தார். அந்த நபியை பனூ இஸ்ரவேலர்கள் பின்பற்றினார்கள். அவரை பின்பற்றியவர்களை அந்த ஊர் மக்கள், பிள்ளைகள், குடும்பம் உட்பட அனைவரையும் அந்த ஊரை விட்டும் வெளியேற்றிவிட்டார்கள். இப்பொழுது அந்த மக்கள் அந்த நபியிடம் சொன்னார்கள், நபியே, எங்களை ஊரை விட்டும் வெளியேற்றி விட்டார்கள், எங்களுடைய உரிமைகளை நாங்கள் இழந்து விட்டோம். எனவே அவர்களுக்கு எதிராக நாம் போர் தொடுக்க வேண்டும். எனவே எங்களில் ஒருவரை நீங்கள் அரசனாக நியமியுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த நபி அந்த மக்களுக்கு அல்லாஹ்வின் ஓர்டர் என்ற ஆரம்பம் சொன்னார்கள். வகால லஹும் நபியுஹும் இன்னல்லாஹ கத் பஅஸ லகும் தாலூத மலிகா. உங்களுக்கு தாலூத் என்பவரை அரசனாக அல்லாஹ் நியமித்திருக்கின்றான் என்று சொன்ன பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள், காலு அன்னா யகூனு லஹுல் முல்கு அலைனா வ நஹ்னு அஹக்கு பில் முல்கி மின்ஹு வ லம் யுக்த சஅத்தன் மினல் மால். ஆட்சிக்கு அவரை விட நாமே தகுதியானவர்களாக இருக்கின்ற பொழுது பொருளாதார எந்த வசதியும் இல்லாத அவருக்கு எம்மை எவ்வாறு ஆள முடியும் என்று அந்த மக்கள் கேட்டார்கள். அப்பொழுது அந்த நபி சொன்னார், அல்லாஹ் அவரைத்தான் உங்களுக்கு அரசனாக தெரிவு செய்திருக்கின்றார். ஏன்? ரெண்டு விஷயங்கள் அவரிடத்தில் இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் அவருக்கு அறிவில் ஆற்றலை கொடுத்திருக்கின்றார். அதே போன்று உடலில் பலத்தையும்
அபிவிருத்தியை ஏற்படுத்தி இருக்கின்றான். அல்லாஹ் அவன் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான் என்று அந்த நபி சொன்னார். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியில் நாம் பார்க்கின்றோம், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அரசனாக நியமிக்கின்ற பொழுது கூட எப்படி அவருக்கு அறிவு இருக்க வேண்டும் என்று தெரிவு செய்து அறிவுடையவரைத்தான் அல்லாஹ் அரசனாக தெரிவு செய்கின்றார். எனவே கட்டாயம் மார்க்க அறிவு நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும், படிக்க வேண்டும். நிறைய பேர் மாஷா அல்லாஹ் என்ன கேள்வி கேட்டாலும் பதில்கள் சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அது நல்ல விஷயம். மார்க்கத்துல சில செய்திகளை கேட்டா அவர்கள் உடனடியாக பதில் சொல்லுவார்கள். ஹதீஸ்களை கேட்டால் இது தஈஃப் என்றும் சொல்லுவார்கள். உண்மையிலேயே மிச்சம் நல்ல விஷயம். அது மார்க்க கல்வியில் ஒரு முன்னேற்றம். ஆனால் அந்த கல்வி எங்களுடன் தொடர்ந்து இருக்க வேண்டுமாக இருந்தால் அதனுடன் சேர்ந்து சாலிகான அமல்கள் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த கல்வியில் எந்த பயனும் இல்லை, அவருக்கும் பயன் இல்லை, மற்றவர்களுக்கும் பயன் தர மாட்டாது. சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தபஉ தாபிஈன்களில் ஒருவர், ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டில் மரணித்தவர். அவர் சொல்லுகிறார், ஹதீஸ்களை அறிஞர், அல் இல்மு யஹ்திஃபு வ இன் அஜா வ இன் லர்தஹல். அறிவு அமல் செய்ய வேண்டும், அமல் செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கும். அவ்வாறு அமல் செய்தால் அந்த அறிவு அவருடன் சேர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அமல் செய்யாமல் அறிவு மாத்திரம் வைத்துக் கொண்டிருப்பார் என்று சொன்னால் கொஞ்சம் நாளையில அவரை விட்டும் அறிவு சென்று விடும். அதுக்கு துணையாக யாரும் இல்லை. உங்களுக்கு தெரியும், ஜகாத். உதாரணம், பொருளாதாரத்துல ஜகாத் இருக்கு. தங்கத்துக்கு ஜகாத் கொடுப்போம், ஆடு மாடு அவைகளுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும். அதே போன்று இல்முக்கும் ஜகாத் இருக்கிறது. அந்த ஜகாத்தை கொடுத்தா தான் இல்முல பரக்கத்து வரும். இல்முக்குரிய ஜகாத் என்ன என்று சொன்னால் அந்த இல்மை கொண்டு நாங்கள் அமல் செய்ய வேண்டும். அதனால் தான் அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அல் இல்மு பிலா அமலின் கஷ்ஷஜரி பிலா சமரின். அமல் இல்லாத அறிவுக்கு உதாரணம் என்னவென்று சொன்னால் பழம் தராத மரத்தை போல. மரம் இருக்கிறது, பழம் தருவதில்லை, அதுல பிரயோசனம் குறைவு. அதே போன்றுதான் அறிவிருந்து அமல் செய்யாதவர் பழம் தராத மரத்தை போல என்று சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, சஹாபாக்களை பொறுத்தவரையில மாஷா அல்லாஹ், நீங்க யாராவது ஒரு ஆள் செல்லுங்க, ஒரு சஹாபி அமல் செய்யாம இருந்தார். பலவீனமான ஹதீஸ்ல சொல்லலாம், பலவீனமான ஹதீஸ் ஒன்றை கொண்டு வந்து ஒரு சஹாபி கற்றதை கொண்டு அமல் செய்யவில்லை என்றால் இரவு பகலாக தேடினாலும் அப்படி ஒன்று கிடைக்காது. சுப்ஹானல்லாஹ். அப்ப இப்னு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கான الرجل منا اذا تعلم 10 آيات لم يجاوزهن حتى يعرف معانيهن والعمل بهن. அதாவது எங்கள்ல ஒருவர் 10 வசனங்களை கற்றுக்கொண்டால் அதனுடைய கருத்துக்களை விளங்கி அமல் செய்யாத வரைக்கு அடுத்ததுக்கு போக மாட்டார். அப்படின்னா 10 வச்சுக்கொண்டே இருப்பாங்க அர்த்தம் இல்லை. அதை விளங்கி அமல் செஞ்சுட்டு அடுத்ததுக்கு போவாங்க. அப்ப அந்த அளவு நாங்க படித்ததை கொண்டு அமல் செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் மனதில் சிந்தித்து பார்க்க வேண்டும், எனக்கு எவ்வளவு மார்க்க விஷயங்கள் தெரியும், இதை நான் அமல் செய்கிறேனா, அதுல பாதி அமல் செய்கிறேனா, அதுல காவாசி அமல் செய்கின்றேனா, இல்லை. எனவே நாங்கள் அமல் செய்ய வேண்டும். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அத்தர்கீப் என்ற கிரந்தத்திலே சஹீஹான செய்தி. அவர்கள் சொல்லுகின்றார்கள், மர்ம நாளையில அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மக்களுக்கு முன்னால என்ன கொண்டு வந்து, அபூ தர்ரே கற்றதை கொண்டு நீ என்ன அமல் செய்தாய் என்று கேட்பான் என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் அமல் செஞ்சு கொண்டுதான் இருந்தார்கள். அப்படி இருந்தும் அவர்களுக்கு பயம். என்ன சொல்லுகிறார்? மறும நாளையில அல்லாஹ் எனக்கிட்ட கற்றதை கொண்டு என்ன அமல் செய்தாய் என்று கேட்பான் என்ற பயம் எனக்கு இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்குரிய கிரந்தம் எல்லோருக்கும் தெரியும், அல் முஸ்னத் என்று சொல்லக்கூடிய அந்த கிரந்தம். அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ ஒன்றை எழுதினால் அதை நான் அமல் செய்கிறேன். சுப்ஹானல்லாஹ்.
முஸ்னத் அஹ்மதுல எத்தனை ஹதீஸ்கள் இருக்கின்றன? 40,000 ஹதீஸ்கள் இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ். அப்ப அவர்கள் அமல் செய்திருக்கின்றார்கள். எங்கள்ல சிலருக்கு அப்படி அமல் செஞ்சிருப்பாரா இல்ல டவுட் எல்லாம் வரும். ஏன்னா நாங்க வாழ்ந்த காலமும் அவங்க வாழ்ந்த காலமும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். அவங்களோட வாழ்க்கையே கல்வியும் அமலும் தான். அப்ப எனவே அதே போன்று அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் அப்படி ஹதீஸ்களை பதியக்குள்ள ஒரு ஹதீஸ் ஒன்று வந்துச்சு. என்ன ஹதீஸ் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்தம் குத்தி எடுத்து விட்டு இரத்தம் குத்தியவருக்கு ஒரு தீனாரை கூலியாக வழங்கினார்கள் என்ற ஹதீஸ் வந்தது. அப்பொழுது நானும் ஒருவரை அழைத்து இரத்தம் குத்தினதன் பின்னால் அவருக்கும் நான் 2 திர்ஹங்களை கொடுத்தேன் என்று இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று அவர்கள் அந்த அமல் செய்த நபியை முழுமையாக பின்பற்றுவதில் அப்படி கவனமாக இருந்தாங்க. அதனாலதான் 40,000 ஹதீஸ். அப்ப அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் என்னுடைய மனைவிடத்தில் ஒரு விஷயம் ஒன்று அனுமதி கேட்டேன். என்ன? நான் ஒரு அடிமை பெண்ணை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அனுமதி கேட்டேன். என்னுடைய மனைவி எனக்கு அனுமதி தந்தார். அந்த அடிமை பெண்ணை நான் குறைந்த விலைக்கு வாங்கி எடுத்துக்கொண்டேன். எடுத்து அந்த அடிமை பெண்ணுக்கு நான் ஒரு பேர் ஒன்று சூட்டினேன். என்ன? வைஹானா என்று பேர் சூட்டினேன். ஏன் தெரியுமா? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த அடிமை பெண்களில் ஒருவர் வைஹானா. எனவே நபியை பின்பற்றி நானும் அவருக்கு ரைஹானா என்று பெயர் சூட்டினேன் என்று அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இமாம்கள் சஹாபாக்கள் எல்லோரும் கற்றதை அமல் செய்வதில் மிகவும் மும்முரமாக இருந்திருக்கின்றார்கள். அதுல இன்னும் ஒரு செய்தால், உம்மஹாத்துல் முஃமினீன், விசுவாசிகளின் தாய் என்று சொல்லப்படக்கூடிய உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள். என்ன செய்தி? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது ஒருவர் ஒரு நாளைக்கு ஃபர்லான தொழுகை தவிர்ந்த 12 ரக்அத்துக்களை அவர் தொழுதால் அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஹதீஸை நான் கேட்டதிலிருந்து, எப்ப கேட்டேனோ அதிலிருந்து அந்த வணக்கத்தை நான் விட்டதே கிடையாது. சொர்க்கவாசிகள், உம்முல் முஃமினீன் சொர்க்கவாசிகள். அதே போன்று அந்த ஹதீஸை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து அறிவிக்கக்கூடிய அம்பஸா அவருடைய சகோதரர் சொல்லுகிறார், எப்பொழுது நான் உம்மு ஹபீபா கிட்ட இந்த ஹதீஸை கேட்டேனோ அன்றிலிருந்து நான் அந்த தொழுகையை விட்டதே கிடையாது. அவரிடத்திலிருந்து அம்ர் இப்னு அவுஸ் என்பவர் அறிவிக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் எப்பொழுது அம்பசாவிடத்திலே இந்த ஹதீஸை கேட்டேனோ அன்றிலிருந்து நான் அந்த தொழுகையை விட்டதே கிடையாது. அவரிடம் இருந்து அந்நுஅமான் இப்னு சாலிம் என்பவர் அறிவிக்கிறார். அவரும் சொல்லுகிறார், எப்பொழுது நான் அவரிடம் கேட்டேனோ அன்றிலிருந்து இந்த தொழுகையை விட்டதே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, நாங்க எல்லாரும் மாஷா அல்லாஹ் மார்க்கத்துல கொள்கையில உறுதியா இருக்கக்கூடியவர்கள். இந்த 12 நாம சொல்லுவோமா? ஒவ்வொரு ஆளும் நெஞ்சில கையை வச்சு கேளு. சஹாபாக்கள் தஹஜ்ஜத் தொழாதவர்கள் இல்லை, எல்லாம் கிராமணக்கம் புரியக்கூடியவர்கள். நாங்கள் கிராமணக்கம் புரிகிறோம். அதே போன்று துஹா தொழுகை இருக்கிறது, நாங்க 2 ரக்அத் துஹா தொழுகிறோமா? அதே போன்று குர்ஆன் இருக்கிறது, குர்ஆனை நாம் நேமமாக ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறோமா? சென்ற நோம்பில் இருந்து இந்த நோம்பு வரைக்கும் நான் எத்தனை தடவை குர்ஆனை முடித்திருக்கின்றேன்? எல்லோருக்கும் தெரியும் ஹதீஸ், 3 நாளைக்குள்ள ஒரு குர்ஆனை முடிக்கலாம் என்று சொல்லி அந்த ஹதீஸை யார் அமல் செய்திருக்கின்றோம்? எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் கற்றதை கொண்டு அமல் செய்வதுதான் ஆக முக்கியம். கொஞ்சமாக இருந்தாலும் அமல் இருக்க வேண்டும். அதே போன்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், புகாரியிலே பதிவாகி உள்ள ஹதீஸ், ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் முஸ்லிமில் பதிவாகி இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனது மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திரிகை சுற்றுவதால் அவருடைய கையில் காயம் ஏற்பட்டது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முறையிடுவதற்காக வேண்டி சென்றார்கள். காரணம், அவர்கள் கேள்விப்பட்டது
யுத்தத்திலிருந்து சில சிறை கைதிகள் பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களின் சிலரை எனக்கு உதவியாக வேலைக்கு எடுத்துக் கொள்ளலாம் என்பதற்காக வேண்டி நான் அங்கு சென்றேன். நபி அவர்கள் வீட்டில் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் நான் இந்த செய்தியை சொல்லி வைத்தேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்த பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செய்தியை சொன்னார்கள். இப்படி அடிமையை கேட்டு வந்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று இரவு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு செல்கின்றார்கள். 2 பேர்களும் படுப்பதற்கு தூங்குவதற்கு தயாராக படுக்கை அறையில் இருக்கின்றார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற பொழுது 2 பேர்களும் எழும்புவதற்கு முயற்சி செய்தார்கள். எழுப்பி நிற்பதற்கு நபி அவர்கள் 2 பேரும் அப்படியே இங்க என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் 2 பேர்களுக்கும் மத்தியில் போய் அமர்ந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி அவர்களுடைய கால் பாதம் என்னுடைய வயிற்றில் பட்டு எனக்கு ஒரு குளிர்ச்சி ஒன்று ஏற்பட்டது. அந்த அளவுக்கு நபி அவர்கள் என்னிடத்தில் நெருங்கி உட்கார்ந்தார்கள். அதுக்கு பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள், இப்படித்தான் நீங்க வேலைக்கு ஆள் கேட்டு வந்தால் உங்களுக்கு அதை விட சிறந்தது ஒன்றை நான் சொல்லி தரட்டுமா என்று கேட்ட பொழுது ஆம் என்று சொன்னார்கள். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 பேர்களுக்கும் சொன்னார்கள், நீங்கள் அழுக்கக்குள்ள சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் 34 தடவைகள் நீங்கள் இதனை ஓதிக்கொண்டு படுத்தால் உங்களுக்கு அந்த வேலைக்கார ஆள் தேவைப்படுவதை விட இது சிறந்தது. அப்படின்னா அந்த பாடத்தை இந்த திக்ரு இல்லாமல் போட்டுடும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார், எப்படி அமல் செஞ்சீங்கன்னு பாருங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், தூங்க போகும் பொழுது நீங்கள் இதனை என்ன ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த செய்தி நபி அவர்கள் சொல்லி தந்த இந்த திக்ரை நான் சிறுநீரத்தில் நடச்சே அன்று இரவும் விடாம ஓதினேன். நான் சொன்ன விளையாட்டோட்டு வந்தவே இல்லை மறந்து, விளையாட்டுக்குள்ள ஓடாவே அமல்கள் அவ்வளவு மறந்துடும். யுத்தம் என்று சொன்னா லேசான விஷயமா? அன்று இரவும் கூட இதை நான் விடவில்லை, ஓடி வந்தேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கற்றதை கொண்டு அமல் செய்வதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் நினைக்க வேண்டும், அறிவு இருக்கிறது, அமல் இல்லை என்றால் அந்த அறிவு என்னை விட்டும் சென்று விடும் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் கடைசியாக அமல் இல்லாவிட்டால் வழிகேட்டின் பக்கம் செல்வது கூட வாய்ப்பிருக்கிறது. காரணமே அமல் தான் பாதுகாப்புக்குரிய அந்த பொருள் இல்லை என்று சொன்னால் வழிகேடு வந்துவிடும். அதே போன்று தாபிஈன்களில் ஒருவர், இதை சியர் ஆலாமின் நுபலா அதிலே இமாம் தஹபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய சரியான செய்தி. அவர் ஆமிர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அஸ்-சுபைர் என்று சொல்லக்கூடிய தாபி அவர்கள் சுகஈனம் உற்றிருந்தார்கள், கடுமையான சுகஈனம். அப்பொழுது பாங்கு சொல்லப்படுகிறது, பாங்குடைய சத்தத்தை அவர் செவியுறுகிறார். அவர் கேட்டுக்கொண்டு அவருக்கு வீட்டில இருக்க முடியாமல் போய்விட்டது. பிள்ளைகளை அழைத்து சொன்னால், என்னை பள்ளி வாசலுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொன்ன பொழுது பிள்ளைகள் சொன்னார்கள், அருமை தந்தையே, உங்களுக்கு தானே அவரே இயலாமைக்கு என்னத்துக்கு தான் நீங்க இப்ப போகணும் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய அழைப்பாளர் அழைப்பு விடுகின்ற பொழுது எவ்வாறு நான் பதிலளிக்க முடியாமல் இருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய பிள்ளைகள் கையை பிடித்துக் கொண்டு பள்ளிக்கு அழைத்து சென்றார்கள். மகரிபுடைய நேரம், மகரிபு தொழுகையை இமாமுடன் தொழுகின்ற பொழுது ஒரு ரக்அத்தை முடித்தார். ஒரு ரக்அத்தை முடித்ததனால் மரணித்து விட்டார். அன்புக்குரியவர்களே, யார் இது? தாபிஈன்கள். எப்படி நோயாளி பள்ளிக்கு போக ஏன் பிள்ளைகளுக்கு தெரியும், என்ன செல்றாங்க, இல்லை கூட்டி கொண்டு போங்கோ, நாங்க நோயும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, அல்லாஹ் எங்களுக்கு உடலில் ஆரோக்கியத்தை தந்தும் கூட பாங்கு சொல்லும் பள்ளிக்கு பக்கத்தான் நடந்து போய் கொண்டிருப்போம், சொல்ல மாட்டோம்.
அன்புக்குரியவர்களே, 5 நேர வக்து தொழுகை மாத்திரம்தான் அல்லாஹ்வுக்கு தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு வழக்கு. அதை கூட செய்யவில்லை என்று சொன்னால் நாங்கள் கற்ற அறிவில் எந்த பயனும் இல்லை. எனவே ஒவ்வொருவரும் மனதில் எண்ணம் கொள்ள வேண்டும், எந்த வேலையாக இருந்தாலும் நான் தொழுகையை உரிய நேரத்துக்கு தொழுவேன். இப்படித்தான் சஹாபாக்கள், தாபிஈன்கள். அதே போன்று தாபிஈன்களில் ஒருவர், அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், இப்ப சுன்னத்தான நோம்புகளுடைய பட்டியல் எல்லாருக்கும் தெரியும். இப்ப பராத் நோம்பு இல்லைன்னு நாங்க சொல்லுவோம், மிஅராஜ் நோம்பு இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா சுன்னத்த நோம்பு பிடிக்க மாட்டோம். திங்கள் வியாழன் நோம்பு பிடிக்க மாட்டோம். ஒவ்வொரு மாதம் 13, 14, 15 பிடிக்க மாட்டோம். அது சுன்னத்து, நபி அவர்கள் சொல்லி தந்தது. இல்லை என்று சொல்வது போன்று இருக்கக்கூடியதை நாம் செய்ய வேண்டும். எனவே அந்த சஹாபி என்ன செய்வார்னு சொன்னா, வேலைக்கு போகல சாப்பாடு எடுத்துக்கொண்டு போவார். ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொண்டு போய் அன்றைக்கு திரும்பி வந்து மூத்தாக்களோட சாப்பிடுவார். இப்ப ஆக்கள் என்ன செய்வாங்க, இவர் நோம்பு இல்லை என் பகலைக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு செல்கிறார். பிறகுதான் தெரியும் இவர் நோம்பாடி. கொண்டு போகக்கூடிய அந்த சாப்பாட்டை இடையில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு தர்மமாக கொடுத்து விடுவார். பிற்காலத்தில் தான் தெரிய வந்தது, எங்களுடைய தந்தை பகல் கொடுக்க பகல் என்று சொன்ன அந்த சுன்னத்தான நோம்பு செய்திருக்கிறார், போட்டிருக்கிறார் என்ற செய்தியை அந்த இமாம் தஹவி அவர்கள் சியரு ஆலாமின் நுபலாவிலே பதிவு செய்திருக்கிறார். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எங்களை நெருங்கி ரமலான் வந்து கொண்டிருக்கிறது. சென்ற வருடம் வந்த ரமலான் இந்த வருடம் வந்துவிட்டது. இன்னும் சில வாரங்களில் எங்களை வந்தடை. எனவே அந்த ரமலானில், அதாவது சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், இவர்கள் எல்லோரும் ரமலான் அல்லாத காலத்தில் இப்படி அமல்கள் செய்திருக்கின்றார்கள். ரமலானில் அதை விட கூடுதலாக அமல் செய்வார்கள். உதாரணத்துக்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். அப்படி சென்ற உடனே எங்களுக்கு டக்குனு ஒரு கேள்விதான் வரும், 3 நாளைக்குள்ளதானே ஒரு குர்ஆனை ஓதி முடிக்க சொல்லுங்க, அவர் என்ன ஹதீஸுக்கு மாற்றமா செஞ்சார்கள் தான் எங்களுக்கு கேள்வி வரும். இமாம் புகாரி யாரு? 7375 ஹதீஸை சரியா எங்களுக்கு பதிவு செய்து வந்திருக்கின்றார். அப்ப அவங்க தெரியாம செய்வாங்களா என்று சொன்னா, சீசன் வந்தா டைம் டேபிள் மாறிடும், அந்த சட்டம் இல்லை என்றுதான் அர்த்தம். நாங்க எல்லாருக்கும் தெரியும், நாங்க ஒரு கடையை, புடவை கடை திறந்திருக்கிறார்கள். காலையில 8 மணில இருந்து இரவைக்கு 6 மணி வரைக்கும் தான் கடை. அப்படித்தான் செஞ்சு வருவோம். சீசன் வந்தவங்க என்ன செய்வோம், இரவு முழுக்க நின்று கொண்டு வியாபாரம் செய்வோம். அது ஆதாரம் வைக்கிறாங்க என்றா இல்ல, சீசனுக்கு அப்படித்தான். அதே மாதிரி சீசனுக்கு அதிகமாக அமல் செய்வதற்கு ஆதாரம். எனவே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுவார்கள். அதையும் கூட சில ஆட்கள் இருப்பாங்க, அதுக்கு ஓதலாம் என எங்களுக்கு கேட்கலாம். அதுதான் விஷயம். எப்படி ஓதலாம்னா எங்களுக்கு ஓதலாம், நாங்க சரியான பிசி. அன்புக்குரியவர்களே, ஹாஃபிஸ்மார்கள் இருக்கிறாங்க, நம்ம 3 இருக்கிறாங்க. இப்ப ஃபத்வா முடிச்சதுக்கு பிறகு கேட்டு பாருங்க, ஒரு ஜுஸு குர்ஆன் ஓத அவருக்கு எவ்வளவு நிமிஷம் தேவை? இன்ஷா அல்லாஹ் 20 நிமிஷத்துல என்ன செய்வார்? ஹாஃபிலாக இருந்தா சும்மா ஒரு ஆள் நல்லா ஓதக்கூடியவரும் 20 நிமிடத்துல குர்ஆன சும்மா நேரத்துல ஓதுவார். அப்படி ஓதினா 30 ஜுஸுவை ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் தேவை? 10 மணித்தியாலம் அழகா ஓதும். எனவே நாங்கள் எங்களை வச்சு மத்தாக்களை கணக்கு போட்டு நாங்க பின்னுக்கு போகக்கூடாது. அவர்கள் செய்திருக்கின்றார்கள், நாங்களும் செய்ய வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும். எனவே வரக்கூடிய ரமலானை சரியான முறையில் பயன்படுத்தி சாலிகான அமல்களை செய்து ரமலானுக்கு பின்னால் எங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை கொண்டு நாம் அமல் செய்வோம். இல்லை என்று சொன்னால் அந்த அறிவில் எந்தவித பயனும் இல்லை. எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சாலிகான அமல்கள் செய்து பாவங்களிலிருந்து தவிர்த்து நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கற்ற அறிவை கொண்டு நாம் அமல் செய்ய வேண்டும் என்று
பார்த்தோம். அதுதான் நபி அவர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்களுடைய வழிமுறை என்பதை நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையில் கற்ற அறிவை கொண்டு அமல் செய்யாவிட்டால் என்ன பிரச்சனை என்பதை, என்ன தண்டனை என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். கட்டாயம் அதை தெரிந்தால்தான் அமலில் நாம் கூடுதலாக ஈடுபடலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஸஃப் 2வது 3வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே, லிம தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை நீங்கள் ஏன் சொல்லுகிறீர்கள்? கபர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன், அல்லாஹ்விடத்துல பெரிய குற்றம் என்ன தெரியுமா? நீங்க செய்யாத மற்ற மக்களுக்கு சொல்வது. அப்படின்னு சொன்னா நீங்க யோசிக்கணும், நான் சுன்னத்து தொழுகிறேன் இல்லையா, அந்த சுன்னத்து தொழும்போது மற்றவங்களுக்கு சொல்லப்படாது. அப்படியா விளக்கம்? நான் இந்த சிகரெட் குடிக்கிறேன், புகைத்தல் குடிக்கிறேன், எனவே மகன் குடிக்கிறார், அவருக்கு சொல்லப்படாது, நான் செய்கிறேன். அப்படி யோசிக்க கூடாது. 2 விடயங்கள் இருக்கிறது. சொல்வதும் கடமை, எடுத்து நடப்பதும் கடமை. சொல்லிவிட்டு செய்யாமல் இருந்தால் ஒரு குற்றம் கிடைக்கும், ஏன் செய்யவில்லை என்ற தண்டனை. சொல்லாமல் இருந்தால் 2 குற்றங்கள் கிடைக்கும், சொல்லவில்லை செய்யவில்லை என்ற 2 குற்றங்கள் இருக்கிறது. எனவே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்க சொல்லிக் கொண்டிருப்பது போன்று நீங்கள் செய்யுங்கள் என்பதை தான் அல்லாஹ் சொல்ல வருகின்றான். எனவே உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவாக இருக்கிறது. ஹதீஸ் விளக்கம் 3267. அதில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யுஜாஉ பிர்-ரஜுலி யௌமல் கியாமah ஃபயுல்கா ஃபின்-நார் ஃபதந்தலிகு அக்தாபுஹு ஃபின்-நார். மறுமை நாளில் ஒரு மனிதனை கொண்டு வரப்படும், கொண்டு வந்து நரகில் அவர் எரியப்படுவார். அப்பொழுது அவரின் குடல்கள் நரகில் வேகமாக விழுந்துவிடும். எந்த அளவுக்கு சொன்னால், கழுதை செக்கை சுற்றி வருவதை போல் அவர் சுற்றி வருவார். செக்கை அதுல அரைச்சுதான் எண்ணெய் எடுப்போம், அதை என்ன செய்யும்? சுத்தி சுத்தி வரும். அதே மாதிரி அவர் சுத்தி சுத்தி வருவார். அப்பொழுது நரகவாசிகள் அவரை சூழ்ந்து கொள்வார்கள். சூழ்ந்து கேட்பார்கள், இவரு என்ன நடந்தது, இவருக்கு என்ன நடந்தது, மனிதா உனக்கு என்ன நடந்தது என்று கேட்பார்கள். சொல்லுவார்கள், நீதானே எங்கள் உலகத்தில் இருக்கிறது பொழுது நன்மையை கொண்டு ஏவி தீமையை கொண்டு தடுத்துக் கொண்டிருந்தாய், உனக்கு என்ன நடந்தது என்று அவரிடத்திலே கேட்கப்படும். அப்பொழுது அவர் சொல்லுவார், நான் நல்லதை கொண்டு ஏவி கொண்டிருந்தேன், ஆனா நான் எடுத்து நடக்கிறேன். தீயை கொண்டு உங்களை தடுத்தேன், அதை நான் செஞ்சேன், அதுதான் எனக்கு இந்த தண்டனை என்று அவரே சொல்லுவார் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லுகிறார். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, சொல்லுவது குறைவாக இருக்கும், செயல்ல கூடுதலாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். சொல்லுவதை போன்று நாங்கள் அமல் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எனவே நாம் கற்றதை கொண்டு, கற்றதை இப்ப மாஷா அல்லாஹ் நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்கள் நிறைய படிச்சிருக்கீங்க, ஆனால் படித்ததை கொண்டு நாம் அமல் செய்கின்றோமா என்று பார்த்தால் நாங்கள் அதுல மிச்சம் பின்னுக்கு இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இதற்கு பின்னால் நாங்கள் அமல்களில் அதிகமாக ஈடுபடுவோம். அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொள்வோம். எங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு, இப்ப சல்லி இருந்தா செலவு செஞ்சாதான் பிரயோசனம், அதே மாதிரி இல்ம் இருந்து அமல் செஞ்சாதான் பிரயோசனம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எங்களை திருத்தி நிறைய அமல் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள், அமல் குறைவாக செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள், கொஞ்சம் பிஸி காரணத்தினால் அமல்களை விட்டவர்கள் இருப்பார்கள். யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு டைம் டேபிள் போட்டு நான் என்னுடைய வாழ்க்கையில் மறுமைக்காக வேண்டி கற்றதை கொண்டு அமல் செய்து மறும நாளையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.